Hello everyone, welcome back to Stress Free Podcast. Today we are talking about something that every human faces at some point. Fear. பயம். எப்பெல்லாம் பயம் வரும்? இது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியராக இருக்கலாம், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனாக இருக்கலாம், ஆர் ஈவன் ஃபியர் ஆஃப் சேஞ்ச். வி ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் இட். பட் இதுலேருந்து ஒரு குட் நியூஸ் என்னென்னா, ஃபியர் கேன் பி மேனேஜ்ட் அண்ட் ஈவன் ஓவர்கம். ஸோ ஃபியர்னால் என்ன? அது ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், நாட் ஆல்வேஸ் பேட். ஸோ ஃபியர் ஒரு வீக்னஸ் இல்லை, இட்ஸ் அ சைன் யூ கேர். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஒரு பெரிய ஊரில், அது பக்கத்தில் ஒரு காடு. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி இது. அந்த காடு பக்கத்தில் இன்னொரு குட்டி கிராமம். அந்த குட்டி கிராமத்தில் ஒரு குகை ஒன்று இருந்துச்சு. அங்கே எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அந்த குகைக்குள்ளே ஒரு கொடூரமான லைன் இருக்கிறதா அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கே போனவங்க அங்கே போகிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை அப்படின்றத அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பயந்துகிட்டே இருப்பாங்க அந்த குகையை பார்த்தாலே. தி ஸ்டோரி பாஸ்ட் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். அப்போ அது என்னவா மாறுச்சுன்னா, அங்கே போனவங்க யாருமே ரிட்டர்னே வந்ததில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி பாஸ் ஆகிடுச்சு. ஒரு நாள் அங்கே இருக்க அர்ஜுனன் ஒரு பையன், ஃபுல் ஆஃப் கியூரியாசிட்டி, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே, ஹீ டிசைட் டு ஃபேஸ் அ ட்ரூத். ஹீ வாக்ட் அப் டு தி கேவ். அவனோட முட்டி தான் நடுங்குது, பட் அவன் திரும்பி பார்க்காம ஒரு ஸ்டெப்பாக எடுத்து உள்ளே வச்சு போகிறான். டு ஹிஸ் சர்ப்ரைஸ், தேர் வாஸ் நோ லைன். அங்கே லைனே இல்லையா. அந்த குகையை காலியாக இருக்குது. அப்போது ஒன்றுமே இல்லை, அங்கே எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த அவங்க லைன் வச்சு அதை இவங்களே க்ரியேட் பண்ணி இமேஜினேஷனில் அதை நம்பிட்டு இருந்திருக்காங்க இத்தனை இயர்ஸாக. அர்ஜுன் அங்கேருந்து வெளியே வந்திருக்கான். ஹீ கேம் அவுட் ஸ்மைலிங். எதுக்காகனா, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்றதுக்காக கிடையாது. He faced his fear and from that day he was no longer the same. இதுலேருந்து ஒரு moral என்ன? Most of the time our fears are just like that lion, powerful in our minds but powerless in reality. Fear only has the strength you give it.